ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஈவினிங் டைமில் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துலேயே செஞ்சுக்கோங்க. 2 10 ரூபா மில்க் பவுடர் பாக்கெட் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்க போகிறேன், 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டுக்கோங்க. நம் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க நெய். நம்ம கடைசியாக கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு நெய் பாருங்கள் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்ச மைதாவை போட்டு நல்லா குறைஞ்சி தீயிலையே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இந்த நெய்லேயே நல்லா வறுபடணும். ரொம்ப ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். கருக விடாதீங்க. நல்லா அந்த மைதா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டி வரும். அப்பப்போ ஸ்பூனில் எடுத்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வாசனையும் வரணும், நல்லா வறுபடணும் மைதா. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலந்துட்டு. இந்த ஸ்வீட் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். மைதா மட்டும் வறுத்தா போதும், மற்றதெல்லாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், ஓரளவுக்கு மைதா வறுபட்டுடுச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சுகர் இது நம்ம சாப்பிடும்போது முழுசாக வரும். உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கலன்னா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு சுகர் போட்டு இந்த ஹீட்லேயே கொஞ்சம் தளர்ந்து வரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இது நல்லா கலந்து விடுங்க. சுகரை கலந்து விட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மில்க் பவுடர் 2 பேக்கெட் போட்டுக்கலாம் கட் பண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த அளவுக்கு 2 பேக்கெட் போதும். 10 ரூபா பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக செஞ்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சூடாகவே இருக்குது இது. பாருங்கள், இந்த சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு உங்களுக்கு நெய் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டால் கூட சரி. இதுலேயே நீங்கள் நெய்லேயே இந்த ஷேப் பண்ணிடலாம். அப்படி வேண்டாம், 2 ஸ்பூன் நெய்யே போதும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் பால் போடுறேன் ஃபஸ்ட்டு. இது மிக்ஸ் பண்ணுறேன். நமக்கு ஷேப் பிடிக்கிறதுக்காக தான். இது பத்தலைன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூடாக இருக்குது இன்னும். இது நல்லா அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா நல்லா அந்த கொஞ்சம் ஹார்டாக வந்துடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக பால் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில். அவ்வளோதான் போதும். இது நல்லா கலந்து விட்டு நீங்கள் பிளேட்டில் பரப்பி விட்டு ஸ்லைஸாக கட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாவது பேடை மாதிரி ஷேப் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சமான வடிவத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கரண்டி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க.
இந்த கரண்டியிலேருந்து உங்களுக்கு எடுக்க வரலன்னா ஓரமாக கத்தியில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அந்த ஷேப்பு. பாருங்கள், எனக்கு எடுக்க வரல. கொஞ்சமாக ஓரமாக கத்தி போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. ஆறுச்சுன்னா கொஞ்சம் அந்த பர்ஃபி மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன், பேடா ஷேப்பில். பாருங்கள் வீவர்ஸ், இவ்வளோ வந்திருக்கு. நான் சின்ன கப்பில் 3/4 கப்பு மைதாவும் 2 பேக்கெட் பால் பவுடர் தான் எடுத்தேன். பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. மேலே டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் அப்புறம் பூசணி விதையும் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டு டாப்பிங்க்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது. இது நம்ம பெட்டி கடை பால்கோவா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்களுக்கு வீட்டிலேயே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நான் கோதுமை மைதா எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வேறுபடும், அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். மில்க் பேடா மாதிரி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் உடச்சி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஆறுச்சுன்னா கொஞ்சமாக ஸ்டிஃப் ஆகிடும், கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.